இந்த லீவ்ல எல்லாரும் எங்க போலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. புதுசா நிறைய ஃபீச்சர்ஸோட வந்திருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு பூங்காவுக்கு நம்ம இங்க வந்திருக்கோம். அந்த பூங்காவுக்குள்ள நம்ம இப்ப போகலாம். 10 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் தான் உள்ள என்ட்ரி. அதே மாதிரி கையில் இருக்கிற பணத்தில் டிக்கெட் வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்துடாதீங்க. அப்படி பண்ணுறதுக்கு முடியாது. டிக்கெட்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப் புக்கிங் தான். ஸ்மார்ட் ஃபோன் மூலம் புக் பண்ணிவிடுங்க. உள்ளே நுழைஞ்சதுமே இந்த முழு பார்க்கோட மேப் இருக்குது. நம்ம என்னென்ன பார்க்கணும், அதுக்கு எப்படி போகணும் அப்படிங்கிற விவரங்கள் எல்லாம் இருக்குது. நுழைஞ்ச உடனே எல்லார் கண்ணிலையும் படுறது பிரம்மாண்டமான ஒரு கிரானைட் ஆப்பிள். ரொம்ப அழகாக இருக்குது. குழந்தைங்க உட்காந்துட்டே பார்க்கை சுற்றி பார்க்குறதுக்காக சின்ன ரயில் இருக்குது. மரவீடுகள் ரொம்ப ரொம்ப செம்ம அழகு. குழந்தைங்களும் பெரியவங்களும் ரசிக்கிறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக ஜில்லுன்னு நீர்வீழ்ச்சி. அதே போல் குழந்தைங்க ப்ளே ஏரியா ஒரு பக்கம் ஜெயின்ட் வீல்லேருந்து பல ரைடுகள் உள்ளே இருக்குது. அதில் இருக்கக்கூடிய ஐஸ்கிரீம் ரைடில் குழந்தைங்க ரொம்ப ஜாலியாக சுற்றுறாங்க. விதமாக அப்படியே ஆர்கிட் மலர்கள் அதை காட்சிப்படுத்துறதுக்குன்னே ஒரு குடில், பறவைகள் கூடாரம். இது ரொம்ப பெரியவங்களும் குழந்தைங்களும் ரொம்ப விரும்புகிற இடம். என் மேலே கூட சில பறவைகள் அழகாக உட்காந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அழகான இண்டோர் செடிகள், பூக்களுக்காகவே கண்ணாடியில் ஆன ஒரு 3 அடிக்கு பிரம்மாண்டமான வீடு, அதுக்குள்ளே பிரமிக்க வைக்கக்கூடிய பிளான்டேஷன் அரேஞ்ச்மெண்ட்ஸு. எல்லாத்துக்கும் மேலே வெளிநாடுகளில் இருக்கிறது மாதிரி நடனம் ஆடக்கூடிய இசை நீரூற்று. முத்தாய்ப்பாக குழந்தைங்களை அறிவை வளர்க்குற மாதிரி ஒரு அருமையான மியூசியமும் இருக்குது. நூற்றாண்டு பூங்காக்குள்ளே வந்துட்டோம். இந்த பார்க்குக்கு வரக்கூடியவங்க முதல்ல செய்யக்கூடாதது அப்படின்னு சொல்லிட்டு சில ரூல்ஸ் இருக்குது. குப்பை போடக்கூடாது, இங்கே எந்த பூக்களையும் பறிச்சிடக்கூடாது, பொது சொத்துக்களை சேதப்படுத்தக்கூடாது, புகை பிடிக்கக்கூடாது. இங்கே செல்ல பிராணிகளை எல்லாம் கூட்டிகிட்டு வர்றதுக்கெல்லாம் அனுமதி இல்லைங்க. மது அருந்தக்கூடாது, ஸ்கேட்டிங் எல்லாம் விளையாடக்கூடாது. நீங்கள் உங்கள் பசங்களை கூட்டிகிட்டு வரும்போது இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மரத்தை பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த மாதிரியான மரங்கள் அதிகமாக நம்ம ஊரில் இங்கே கிடையாது. அதில் இங்கே சென்னையில் கிடையவே கிடையாது. இந்த மாதிரியான மரங்களை குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு இது ஒரு அருமையான ஒரு இடம். எப்படி இருக்கும், அதோடைய பூக்கள் எப்படி இருக்கும், இலைகள் எப்படி இருக்கும், அந்த காய்கள் வில்வ காய் எப்படி இருக்கும், எல்லாத்தையுமே ஒவ்வொன்றும் அந்த பூக்கள் இங்கே ரொம்ப அழகாக இருக்குது. அதெல்லாமே அந்த குழந்தைங்களுக்கு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு 4 மணிக்கா அது போல் வந்தீங்கன்னா எல்லா குழந்தைங்களுக்கு முதல்ல மரங்கள் இதெல்லாம் காட்டிட்டு அதுக்கப்புறம் இசை, நீர்வீழ்ச்சி, இந்த மாதிரியான அந்த என்டர்டெயின்மெண்ட் சைடு நீங்கள் போக முடியும். செல்ஃபி பாயிண்ட்டை பார்த்தோன்னே நமக்கும் செல்ஃபி எடுத்துக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம். ஸோ நானும் செல்ஃபி எடுத்துக்கிறேன். இந்த மரம் இங்கே ரொம்ப விசேஷம்னு சொல்கிறாங்க. பேர் ட்ரீ ஆஃப் லைஃப், தமிழில் குவக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சில வருஷங்களுக்கு ஒரு முறை ப்ளூ கலரில் பூ பூக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இந்த மாதிரியான இந்த சேர்ஸ் உட்கார்ற அந்த ஸ்டோன் இருக்கு இல்லையா, இது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. எப்படின்னா ரொம்ப அழகாக இருக்குது. ஒன்று ஆரஞ்சு பழத்தை கட் பண்ணி வச்ச மாதிரி, மாம்பழத்தை ஒரே ஒரு துண்டு கட் பண்ணி வச்சுட்டா மிச்சம் இருக்க மாம்பழத்தில் உட்கார்ற மாதிரி அவ்வளோ அழகாக அந்த பழங்களையே ஒரு கான்செப்டாக ஒரு தீமாக எடுத்துகிட்டு அதில் இந்த பார்க் ஃபுல்லுமே சேர்ஸ் வச்சுருக்காங்க. இந்த மாதிரியான உட்காரக்கூடிய பெஞ்ச் வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. திருவாச்சி பூ, ட்ரம்பட் ஃப்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் பூ. குழந்தைங்க மட்டும் இல்லை, இங்கே ஃபேமிலியாக எல்லாருமே, பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணுறாங்க. சார்கிட்ட கேட்கலாம். I am 88 years old. 88? Oh, சரி. I brought my grandchildren, I brought my son and daughter. Overall, my son and daughter are 56 years old and 53 years old. I brought them, my son-in-law, my daughter-in-law, everybody. Every time they come to Chennai, I bring them here. So I love this park. Enjoy பண்ணீங்களா? நல்லா first class. But I can't go with the zip line and all that. Zip line? அது ஓகே. இது இங்க என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது? எனக்கு கிளாஸ் ஹவுஸ் நல்லா பிடிச்சிருந்தது. ஒரு வாட்டி போய் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருக்கு. And that hall where this plants of various types are explained in a glass. Right. That hall, I don't know what it is called. Okay. It's beautiful and informative. உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது? யூகேல இருந்து வந்திருக்கேன் தாத்தா பார்க்க. and இன்னைக்கு எங்க கூட்டி வந்தார். I like it a lot. There's lots of nice beauty. It reminds me of the parks we have in the UK as well, actually.
really clean, lots of trees, and the nature ரொம்ப அழகா. There's a drop in temperature here. எனக்கு ரொம்ப inside when you பிடிச்சிருக்கு. come. நிறைய பார்க்ஸ், அந்த பார்க்ஸ் அங்கே ரொம்ப விஸ்தாரமா பெருசு. இருக்கும். பெருசு. இந்த மாதிரி ரொம்ப அழகா நிறைய இயற்கை அழகா இருக்கும், நிறைய மரங்கள், எப்படி சொல்வீங்க, பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கேன் எனக்கு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. குழந்தைங்க தான் இதில் வந்து மேலே ஏற முடியும். இந்த மரம் வந்து தூங்குமூஞ்சி மரம். இந்த மாதிரி வந்து இங்கே 2 மரக்குடில் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. மேலே ஏறி குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு இந்த இடம் தான், இந்த ஸ்பாட்டு தான் இங்கே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே இது வந்து இந்த நான் பாட்டு சீனில் தான் படத்துல எல்லாம் பார்த்துருக்கேன், நேரில் பார்த்ததில்ல. அந்த மாதிரியான ஒரு அழகான ஒரு அமைப்பை வந்து இங்கே கொண்டு வந்திருக்காங்க. இதில் நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே இருக்கும்போதே அப்படியே குளிர்ச்சியாக இருக்குது. எங்க இருக்கீங்க சென்னையில? மேம் சென்னை பூந்தமல்லி மேம். நாங்கள் குழந்தைங்க எல்லாம் கூட்டு வந்திருக்கீங்களா? மேம் சரி சரி. நல்லா என்ஜாய் பண்ணாங்களா? நல்லா என்ஜாய் பண்ணேன். ரொம்ப பிடிச்சிருந்ததா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் டைம் வரதுனால எது ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க? மேம் இன்னும் இந்த மியூசிக்கல் ஃபவுண்டைன் இருக்கு, அது வந்து 6:45 தான் டைம் சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் அதுக்காக எல்லாரும் வெயிட் waiting. பண்றோம். இப்போ இதுக்கு போயிட்டு வந்தாங்க குழந்தைங்க 2 பேர் வந்து அந்த ட்ரம்பலின் அதில் வந்து போயிட்டு வந்தாங்க. ட்ரம்போலின் எல்லாருக்கும் அது எல்லாமே அதில் எல்லாமே இது பண்ணிட்டு அந்த ஸ்னோ இருக்கு இல்லைங்களா, மிஸ்ட் பிரிட்ஜ், அது நல்லா இருக்கு. அதில் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. மிஸ்ட் ஒரு புதுசா இருக்குல்ல. இந்த ஐஸ்கிரீம் ரைடு கூட பிடிச்சிருந்ததா உங்களுக்கு? பிடிச்சிருந்ததா? ஓ சரி. வேற என்ன பிடிச்சிருந்தது உங்களுக்கு? மிஸ்ட் பிரிட்ஜ், அந்த மிஸ்ட் பிடிச்சிருந்ததா? அந்த வாட்டர் பிரிட்ஜ் பிடிச்சிருந்தேன். அப்புறம் வேற என்ன பிடிச்சிருந்தது? வேற எனக்கு வாட்டர் ஃபால் பிடிச்சிருந்ததா? அப்புறம் அந்த ஃப்ளவர்ஸ் இருக்கிற ஒரு ஹவுஸ், ஆமா ஆர்கிட் மியூசியம், அந்த மியூசியம் பிடிச்சிருந்ததா? பரவாயில்லையே, எல்லாம் ரசிச்சிருக்கா குழந்தை. 3D லைட் கண்ணு. ஒரு மரம் வந்து நம்மள பார்த்துட்டே இருக்க மாதிரி அழகா இருக்கும். நீங்க பாருங்க. சரி. ஓ கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கீங்களா லீவுக்கு? அம்மா பையன் வந்திருக்காங்க. நாங்க வந்து இங்க செட்டில்டு. ஓகே சரி சரி சரி. அதனால சரி வெக்கேஷனுக்காக வந்து எல்லாம் சுத்தி பார்த்துட்டு போறோம். சரி சரி நல்லதுங்க, ரொம்ப சந்தோஷம். கேண்டீன் கூட இங்க இருக்கு. இப்போ வந்து நம்ம இசை நீரூற்று அதில் இருக்கோம். அந்த இடத்துக்கு நம்ம போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த பார்க்கோட ரொம்ப விசேஷமே வந்து இந்த இசை நீரூற்று தான். நிறைய பேர் வந்து இதை பார்க்குறதுக்காகவே வந்திருக்காங்க. இந்த இசை நீரூற்று ஆரம்பிக்க போகுது. 3 மினிட்ஸ் இருக்குது. நம்ம எல்லோரும் உள்ளார போகலாம். கேலரியில் உட்காந்துட்டு இருக்கோம். இப்போ வந்து இசை நீரூற்று ஆரம்பிக்க போகுது. பயங்கர அழகாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது இங்கே வந்து ஆர்கிட் குடில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய மரம், அப்பப்பப்பா. இது பார்க்குறதுக்கே பிரம்மாண்டமாக, ஏதோ பாகுபலியில் அந்த மரங்களை காட்டுவாங்களே, பிரம்மாண்டமாக அந்த மாதிரி இருக்குது. இது வந்து தாழம்பூ ஜடையில எல்லாம் வச்சு பின்னுவாங்க லேடிஸ்க்கு. அந்த முடியே வந்து அந்தளவுக்கு வந்து வாசனையாக தூக்கிடும் அதை வச்சு பின்னும்போது. நல்லா இருக்குது. அதான் கிராஃப்ட் பண்ணும்போதே வந்து வாசனை அப்படி கூப்பிடுது. திருவோட்டு காய் மரம், அதாவது திருவோடு சொல்லுவோம் இல்லையா, நமக்கு சிவன் கையில் இருக்கும் திருவோடு. இந்த மாதிரியான திருவோடு இந்த மரத்தில், இந்த காயிலிருந்து தான் செய்கிறாங்க போல இருக்கு. மியூசியம் வாசலில் நிற்கிறோம். இங்கே வந்து கலைஞரோட 100ஆண்டு விழாவை ஒட்டி அவருடைய ஒரு மார்பளவு சிலை வந்து இங்கே ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. வாங்க மியூசியத்துக்குள்ளே போகலாம்.
ஆஹா, அற்புதமாக இருக்குது பார்க்குறதுக்கே. மியூசியம் வந்து ரொம்ப எப்படி வச்சுருக்காங்கன்னு தெரில இதெல்லாம். சிட்டிக்கு நடுவில் ஒரு ரொம்ப முக்கியமான இடத்துல இந்த மாதிரியான ஒரு மியூசியம் இருக்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ஒரு பலனுள்ளதாக இருக்கும். குறிப்பாக குழந்தைங்களுக்கு நம்மளுடைய இயற்கை பற்றியும் நம்மளுடைய கலாச்சாரம் பற்றியும் என்னெல்லாம் நம்ம வளர்த்தோம், நம்மளுடைய செடி வகைகள் அந்த கொடி வகைகள் வளர்த்தோம், நமக்கு எதெல்லாம் யூஸ் ஆகிட்டுருக்கு, நம்ம எதெல்லாம் சாப்பிட்டுட்ருக்கோம் அப்படிங்கிறத வச்சு அதோடைய விதைகள் என்னெல்லாம் பூச்சிகள் வந்து நம்மளுடைய அந்த விவசாயத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா எல்லா பூச்சியுமே ஒவ்வொரு வகையில் நம்மளுடைய வாழ்க்கைக்கு உதவுது. அதுபோல் எல்லா விஷயங்களை பற்றியும் அந்த நுண்ணுயிர் இதை பற்றி எல்லாம் வந்து இதில் ரொம்ப விளக்கமாக இந்த மியூசியத்துக்குள்ளே அடங்கியிருக்கு. ரொம்ப உண்மையிலேயே வந்து இது பாராட்டத்தக்க விஷயம். இந்த வந்து குழந்தைங்க வந்து பார்த்தா அவங்களுக்கு வந்து ரொம்ப பலனுள்ளதாக அமையும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.